Good morning, my dear students. Class 12, Unit 1, Electrostatics, Topic 1.9.1 Distribution of charges in a conductor. Last videos la capacitors in series, capacitor in parallel. அப்படின்னு டூ கேசஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த டூ கேசஸோட ரிசல்ட் என்னன்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் இன் ஏ கண்டக்டர். ஓகே, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் இன் ஏ கண்டக்டர்ன்ற டாப்பிக்கில் சார்ஜஸ் வந்து எந்த மெத்தடில் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, அதோட சார்ஜ் டென்சிட்டி என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டூ கண்டக்டிங் ஸ்பியரை கன்சிடர் பண்ண போகிறோம். அதில் ஒரு கண்டக்டிங் ஸ்பியருக்கு நேம் ஏவாகவும் அனதர் கண்டக்டிங் ஸ்பியருக்கு நேம் பியாகவும் கன்சிடர் பண்ணுறோம். அந்த டூ கண்டக்டிங் ஸ்பியரோட ரேடியஸ் R1 R2, ஏ ஸ்பியரோட ரேடியஸ் R1 ஆகவும் பி ஸ்பியரோட ரேடியஸ் R2 ஆகவும் வச்சுக்க போகிறோம். அந்த ரெண்டு ஸ்பியரையும் ஒரு தின் கண்டக்டிங் ஒயரை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த தின் கண்டக்டிங் ஒயரோட லென்த்து டூ ஸ்பியரோட ரேடியஸை விட கிரேட்டர் தானா இருக்கணும். டூ ஸ்பியரோட ரேடியஸ், ஏ ஸ்பியரோட ரேடியஸ் R1 ஆகவும் பி ஸ்பியரோட ரேடியஸ் R2 ஆகவும் கன்சிடர் பண்ணுறோம். பார்த்தீங்களா, அந்த ரேடியஸோட வேல்யூவை விட அந்த தின் கண்டக்டிங் ஒயரோட லென்த்து கிரேட்டராக இருக்கணும். இந்த டயக்ராமில் ஏன்ற ஸ்பியர் இதுதான், பின்ற ஸ்பியர், R1 ரேடியஸ், R2 ரேடியஸ். ஓகே, ரைட். இந்த ஸ்பியரில் ஏதாவது ஒரு ஸ்பியருக்கு சார்ஜ் கேபிட்டல் கியூவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இங்கே என்ன கேபிட்டல் கியூ? கேபிட்டல் கியூனா மோர் சார்ஜஸ் இல்லை லாட் ஆஃப் சார்ஜஸ் தான் வந்து கேபிட்டல் கியூ. ஸ்மால் கியூனா சிங்கிள் சார்ஜ். இந்த கேபிட்டல் கியூனை வந்து ஏதாவது ஒரு ஸ்பியருக்கு நம்ம இன்ட்ரோ பண்ணதுக்கப்புறம் அந்த கேபிட்டல் கியூனாகனா ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுது. எங்கே ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுனா இந்த போத் ஸ்பியருக்கும் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அப்படி ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது இந்த போத் ஸ்பியர்லேயும் சேம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போது அட்டன் டைமில் டூ ஸ்பியர்லேயும் யூனிஃபார்மாக எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் மெயின்டைன் ஆகுது. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் கண்டிஷனில் அட்டன் டைமில் ஆகுது, மெயின்டைன் ஆகுது. இப்போது சார்ஜஸ் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆனதுனால ஏன்ற ஸ்பியரில் இருக்கிற சார்ஜை வந்து Q1 ஆகும். எப்போ Q1 அந்த ஸ்பியரோட சர்ஃபேஸில் போயிட்டு செட் ஆனதுக்கப்புறம் Q1 ஆகும். பின்ற ஸ்பியரோட சர்ஃபேஸில் போயிட்டு ரெசிடிங் ஆகிருக்கிற அந்த சார்ஜஸோட நேம் வந்து Q2 ஆகும் எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கேபிட்டல் கியூன்ற சார்ஜ் தான் அப்ளை பண்ணோம். அந்த கேபிட்டல் கியூன்ற சார்ஜ் தான் வந்து டூ ஸ்பியரில் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, ஸ்மால் Q1 ப்ளஸ் ஸ்மால் Q2 டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அப்போ அந்த Q1 Q2 வேல்யூ தான் என்ன வேல்யூ? கேபிட்டல் Q. ரைட். The charges are distributed only
ஆன் த சர்ஃபேஸில் மட்டும்தான் அது என்ன ஆகும், டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. there is no net charge inside the conductor. கண்டக்டரோட இன்சைடில் சார்ஜ் என்னவா இருக்குது, ஜீரோவாக இருக்குது. அது அந்த டயக்ராம்லேயே பாருங்கள், சென்டரில் வந்து உங்களுக்கு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு நெட் சார்ஜ் என்னவாக இருக்குது, ஜீரோவாக இருக்குது. நோ சார்ஜ், நோ நெட் சார்ஜ்னு சொல்லிடுறாங்க, ஜீரோவாக இருக்குது. ஓகே ரைட். இப்போ வந்து நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் வந்து மெயின்டைன் ஆகும் பார்த்தீங்களா சர்ஃபேஸில். அப்போ ஏன்ற ஸ்பியரில் மெயின்டைன் ஆகிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் நம்ம இந்த லெசனோட ஸ்டார்டிங்கில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அங்கே ஃபைனலாக நம்ம டெரைவ் பண்ண ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா V = 1/4πε0 Q/r அங்கே டெரைவ் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே அதே ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே ஏ ஸ்பியர்ன்றதுனால VA ஆகும், ஈக்குவல் டு 1/4πε0. ஏவோட ஸ்பியரில் இருக்கிற சார்ஜ் Q1ன்றதுனால Q1 ஆகும், ரேடியஸ் ஆர்ன்றதால அங்கே R1 ஆகும் கன்சிடர் பண்ணுறோம். ரைட். அதே மாதிரி செகண்ட் ஸ்பியர்லேயும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் நம்ம எழுத போகிறோம். அப்போ அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர் B அப்படியே பாருங்கள், அங்கே VN ரைட் பண்ணோமா, இங்கே VBன்னு எழுதுகிறோம். VB = 1/4πε0. Bன்ற ஸ்பியரில் இருக்கிற சார்ஜ் Q2வா, அதோட ரேடியஸ் R2வா, ஸோ Q2/R2. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனும் ரைட் பண்ணிட்டோம். ரைட். இப்போது சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டர் வந்து நம்மளுக்கு என்ன எப்படி இருக்குது, ஈக்குவ பொட்டன்ஷியலாக இருக்குது. ஸோ ஸ்பியர்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கனெக்ட் பண்ணி எதை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கோம், கண்டக்டிங் ஒயர் யூஸ் பண்ணி அப்படி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படி கண்டக்டிங் ஒயர் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணதால சர்ஃபேஸ் ஆஃப் த போத் ஸ்பியர் டுகெதர் ஃபார்ம் அண்ட் ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். அப்போ அந்த ரெண்டு ஸ்பியரோட சர்ஃபேஸ்லேயும் நம்ம எப்படி இருக்கு, ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸாக இருக்குது. ரெண்டு சர்ஃபேஸும் ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸாக இருக்குது. அப்போ ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னால் வியோட பொட்டன்ஷியல் ஈக்குவபொட்டன்ஷியலும் ஏவோட ஈக்குவபொட்டன்ஷியலும் வியோட ஈக்குவபொட்டன்ஷியலும் விபியோட ஈக்குவபொட்டன்ஷியலும் சேமாக இருக்குது. ஸோ அதான் நம்மளுக்கு VA = VBன்னு எழுதியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த வியோட வேல்யூ அண்ட் விபியோட வேல்யூ ரெண்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணோன்னா வியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 1/4πε0 Q1/R1 ஈக்குவல் டு விபி வேல்யூ நம்மளுக்கு என்ன, விபி வேல்யூ நம்ம என்னென்ன சப்ஸ்டிட் இருக்கு, அதே 1/4πε0 Q2/R2. இப்போ பாருங்க, இந்த 1/4πε0 1/4πε0 கேன்சல் பண்ணலாமா, கேன்சல் பண்ணிட்டா ரிமைன் நமக்கு என்ன இருக்குங்க, Q1/R1 Q2/R2. இங்கே பாருங்கள், Q1/R1 Q2/R2 அப்படி நம்ம ஈக்குவேஷனை கொண்டு வந்துட்டோம். ரைட். இங்கே ஏன்ற ஸ்பியரில் சர்ஃபேஸ் வந்து சார்ஜஸ் வந்து லாட் ஆஃப் சார்ஜஸ் இருக்கா. அப்போ அந்த லாட் ஆஃப் சார்ஜஸோட டென்சிட்டி ஃபைண்ட் பண்ணோமா. அப்போ அந்த ஏவோட சார்ஜ் டென்சிட்டி σ1 ஆகும், பின்ற அந்த ஸ்பியரில் சர்ஃபேஸ் இருக்கிற சார்ஜ் டென்சிட்டி σ2 ஆகும் கன்சிடர் பண்ணுறோம், எடுத்துக்கிட்டு இப்போ பாருங்கள், அந்த ஏன்ற அந்த ஸ்பியரில் இருக்கிற சார்ஜ் டென்சிட்டி Q1 ஈக்குவல் டு நம்மளுக்கு வந்து ஸ்பியர் ஓகே 4πr², 4π ஆர்ன்றது ஃபஸ்ட்டு ஸ்பியரோட ரேடியஸ் R1². ஸோ σ1 எடுத்துக்கிறோம் ஏன்ற ஸ்பியருக்கு. நெக்ஸ்ட்டு பிக்கு 4πr², ஏன்னா நம்மளுக்கு வந்து செகண்ட் ஸ்பியரோட ரேடியஸ் R2 R2² இன்ட்டு σ2. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம டெரைவ் பண்ணிட்டோம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் இப்போ நம்ம எங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே Q1/R1 ஈக்குவல் டு Q2/R2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ சப்ஸ்டிட் பண்ணால் இங்கே பாருங்கள், Q1/R1
Q2 by R2. ரைட். அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. Q1 நமக்கு என்ன அங்கே எழுதிருக்கோம் நம்ம 4 pi R1 square sigma 1 equal to Q2 4 pi R2 square sigma 2 இங்கே பாருங்க ரைட் டிவைட் பை R1 டிவைட் பை R2. இங்கே பாருங்கள் இப்போ R1 கேன்சல் பண்ணிடலாங்களா, R2 கேன்சல் பண்ணலாம். தென் போத் சைட்ஸ் நமக்கு என்ன இருக்குது 4 பை இருக்கா, 4 பை கேன்சல் பண்ணிடுறோம், 4 பை கேன்சல் பண்ணிடுறோம். ரிமைனிங் என்ன இருக்குது இங்கே ஒரு R1 sigma 1 R2 sigma 2 ரைட். இப்போ பாருங்க sigma 1 R1 ஈக்குவல் டு sigma 2 R2. இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரைட். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு அப்புறம் என்ன கன்க்ளூஷன் பண்ண போகிறோம்னா கன்க்ளூட் தட் சிக்மா ஆர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஏன் நம்ம சிக்மா ஆர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா இருக்கு பார்த்தீங்களா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் எப்படி இருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது ரைட். ஃபார் பாருங்க ஸ்மாலர் ரேடியஸ் த சார்ஜ் டென்சிட்டி வில் பி லார்ஜர். இங்கே பாருங்கள் இந்த R1 வந்து சப்போஸ் இன் கேஸ் பாருங்களேன் R1 ரேடியஸ் வந்து ஸ்மாலாக இருந்தால் சார்ஜ் டென்சிட்டி எப்படி இருக்கும் நமக்கு ஐயாக இருக்கும். இப்போ R2 வந்து ஐயாக இருக்குன்னா சார்ஜ் டென்சிட்டி நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஸ்மாலாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒருத்தரோட வேல்யூ ஏதாவது ஒன்று சிக்மோட வேல்யூவோ இல்லை ஆரோட வேல்யூவோ ஒன்று லார்ஜராக இருந்தால் ஒன்று ஸ்மாலாக இருக்கும். இங்கே வந்து ஒன்று ஸ்மாலாக இருந்தால் ஒன்று லார்ஜராக இருக்கும். அப்போ நமக்கு எப்படி இருக்குது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஃபைனலி ஸ்டூடெண்ட்ஸ் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா ஸ்மாலர் ரேடியஸ்னால் சார்ஜஸ் லார்ஜராக இருக்கும், ரேடியஸ் அதிகமாக இருந்ததுன்னா சார்ஜோட டென்சிட்டி கம்மியாக இருக்கும். நம்ம டென்சிட்டி பண்ணுறத பேச போகிறோம். ஸ்மாலர் ரேடியஸ்னால் சார்ஜ் டென்சிட்டி ஐ, லார்ஜர் ரேடியஸ்னால் சார்ஜ் டென்சிட்டி லோ. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நம்மளுக்கு ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 50 ஸ்டூடெண்ட்டை ஒரு சின்ன ரூமுக்குள்ளே நம்ம அனுப்ப போகிறோம். இன்னொரு 50 ஸ்டூடெண்ட்ஸை ஒரு பெரிய ரூமுக்குள்ளே நம்ம அனுப்புகிறோம். இப்போ அந்த சின்ன ரூமுக்குள்ளே அந்த 50 ஸ்டூடெண்ட்ஸ் போனாலும் அவங்க போய் எப்படி அங்கே போய்ட்டு அங்கே பிளேஸ் ஆகிருக்க முடியும், ரொம்ப கிட்ட நெருங்கமாக தான் உட்காந்துட்டு இருக்க முடியும். அதே பெரிய ரூமில் போயிட்டு நம்ம ஈக்குவலாக வந்து அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி உட்கார வச்சா பெரிய ரூம் தான் அப்புறம் நம்ம நிறைய கேஃபிட் உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல. இப்போ பர் யூனிட் ஏரியான்ற மாதிரி நம்ம ஒரு பர் யூனிட் பெஞ்சை கன்சிடர் பண்ணுவோம். சின்ன ரூமில் ஒரு பெஞ்சில் 4 பேர் உட்காரணும், பெரிய ரூமில் இருந்தால் ஒரு பெஞ்சில் 2 பேர் உட்காரலாம். ஏன்னா அங்கே எப்படி இருக்குது நம்மளுக்கு ஏரியா அதிகமாக இருக்குது. அங்கே வந்து அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கேஃபிட் இருக்குது. இங்கே நம்மளுக்கு இங்கே எப்படி இருக்குது கம்மியாக ஏரியாவில் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் ஸோ ரேடியஸ் கம்மியாக இருந்தால் சார்ஜ் டென்சிட்டி அதிகமாக இருக்கும், ரேடியஸ் அதிகமாக இருந்தால் சார்ஜ் டென்சிட்டி கம்மியாக இருக்கும். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் ரிசல்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.